Hello dear students, sum number 1 second subdivision given 5x minus 2 divided by 2 plus 2x plus x square. இப்போ the given integral I எடுத்துக்கலாம். So I is equal to integral 5x minus 2 divided by இது ஆர்டர் எழுதிடலாம் plus x square plus 2x plus 2 x square plus 2x plus 2 அப்படின்னு சொல்லி ஆர்டர் எழுதியிருக்கு. இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா தெரியும், இங்க இருக்கிற நியூமினேட்டர் இருக்கு இல்லையா 5x minus 2 அது எதுக்கு ஈக்குவலா a into differentiation of the denominator x square plus 2x plus 2 இருக்கு plus b அதுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ இந்த 5x minus 2 is equal to a into இந்த differentiate பண்ண x square differentiate பண்ண 2x plus is plus 2x differentiate பண்ண 2 2 differentiate பண்ண 0 plus b க்கு ஈக்குவல். ஓகே, இதை பாக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ on comparing கம்பேர் பண்ணி ஏபியோடைய வேல்யூ என்ன சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இங்கே 5x minus 2 is equal to ஏவால் உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2ax ப்ளஸ் ஏவால் ப்ளஸ் 2 மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 2a ப்ளஸ் b இருக்கு. ஓகே, அப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கால்குலேட் எக்ஸோடைய கம்பேர் பண்ணலாம், அதே மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்மையும் ஈக்குவல் பண்ணலாம். அப்படி பண்ணால் எல்ஹெச்எஸ்ல எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் 5 இருக்கு. 5 is equal to இங்க x உடைய கோஎஃபிஷியன்ட் 2a இருக்கா, 2a. therefore value of a is equal to 5/2. a க்கு வந்து வேல்யூ கிடைச்சிருக்கு. similarly கான்ஸ்டன்ட் கம்பேர் பண்ணலாம். இங்க கான்ஸ்டன்ட் வேல்யூ -2 -2 is equal to 2 times of a plus b க்கு ஈக்குவல். இங்க 2 times of a plus b க்கு ஈக்குவல். அப்போ -2 is -2 equal to 2 times of a உடைய வேல்யூ என்ன 5/2 plus b க்கு ஈக்குவல். இந்த 2ஐயும் இந்த 2ஐயும் கட் பண்ணிடலாம். -2 இந்த plus 5 ஆன்சர் வந்துருச்சுன்னா -5 ஆயிடும் is equal to b. therefore b உடைய வேல்யூ is equal to -7. ஓகேவா, a and b உடைய வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ சம் அப்ரோச் பண்ணிடலாம். therefore the given question I இருக்கு இல்லையா, the given question I integral I is equal to integral 5x minus 2 divided by x square plus 2x plus 2 இருக்கு. அப்போ இதை இன்டகிரேட் பண்றதும் இன்டகிரல் டிவைடட் பை டினாமினேட்டர் x square plus 2x plus 2 அப்படியே இருக்கு. இந்த நியூமினேட்டர் 5x minus 2 க்கு பதிலா 5x minus 2 க்கு பதிலா a into a உடைய வேல்யூ 5/2 into denominator 2. okay, differentiation of the denominator 2x plus 2 plus b உடைய வேல்யூ என்ன -7. இதை இன்டகிரேட் பண்றது ஒண்ணுதான். given question இன்டகிரேட் பண்ற ரிசல்ட்டும் இந்த வேல்யூ இன்டகிரேட் பண்ண வர ரிசல்ட்டும் ரெண்டுமே ஈக்குவல் தான். அதனால நான் இந்த பார்ட்டை இன்டகிரேட் பண்ண போறேன், இந்த பார்ட்டை இன்டகிரேட் பண்றேன். therefore I is equal to இங்க இது நியூமரேட்டர்ல இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம். ஃபர்ஸ்ட் டேர்முக்கு இது டினாமினேட்டர், செகண்ட் டேர்முக்கு இது டினாமினேட்டர். அப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி இன்டகிரேட் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இன்டகிரேட் பண்ணும்போது இது கான்ஸ்டன்ட், அதை வெளியே எடுத்துடுறேன். 5/2 times of integral 2x plus 2 divided by x square plus 2x plus 2 dx plus into minus -7 constant வெளியே எடுத்துடலாம். 1 divided by x square plus 2x plus 2 இருக்கும். ரெண்டுமே ஸ்பிளிட் பண்ணி இன்டகிரேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் இன்டகிரேட் பண்றது ரொம்ப ஈஸி, ஏன்னா I is equal to 5/2 அப்படி இருக்கு. இப்போ இந்த டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு நியூமினேட்டர் கிடைக்குதா, x square டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. அப்போ டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நியூமினேட்டர் கிடைச்சதுன்னா அதோடைய ரிசல்ட்டை log of the denominator அப்படின்னு எழுதிடலாம். log of the denominator. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் இன்டகிரேஷன் முடிஞ்சதா, இப்போ செகண்ட் பார்ட் போயிடலாம். -7 இன்டகிரலா 1 டிவைடட் பை இந்த x square plus 2x plus 2 இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலா நோட்டா x square plus 2x plus 2 இருக்கு, அதை x square plus 2x plus 2 இந்த x உடைய கோஎஃபிஷியன்ட் 2, அதை 2ஆல டிவைட் பண்ணா 1. அப்போ ஒரு +1 ஸ்கொயரை ஒரு -1 ஸ்கொயரை ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த x square plus 2x plus 1 ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பார்ட்டை எடுத்தாரு. x square plus 2x plus 1 ஸ்கொயர் இருக்கா, ரிமைனிங் என்ன +2 minus 1 ஸ்கொயர் இஸ் 1 இருக்கு. அப்போ இதுல இருந்தா இந்த 3 டேர்மையுமே நம்ம என்ன எழுதலாம்,
எக்ஸ் பிளஸ் ஒன்னா இந்த ஹோல் ஸ்கொயர் இது இல்லை ப்ளஸ்ஸா 2 மைனஸ் 1 இஸ் ஒன்னா இது 1 ஸ்கொயர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடலாம். ஓகே, என்ன தட் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்மை எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் இல்லை, இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? வேரியபிள் ஸ்கொயர் பிளஸ் கான்ஸ்டன்ட் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இந்த வேல்யூவை நம்ம இப்படி ரீஆல்ட்ரேட் பண்ணி எழுத முடியும். அதுதான் இங்க பண்ண போறோம். இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 2 பதிலாக நம்ம என்ன எழுதுறோம்னா எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னு ரீஆல்ட்ரேட் பண்ணி எழுதுறோம். இது என்ன ஃபார்மேட்ல இருக்கா? இதா இன்டகிரல்ல 1 டிவைடட் பை வேரியபிள் ஸ்கொயர் பிளஸ் கான்ஸ்டன்ட் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. அதோடைய ரிசல்ட்டா 1 by a tan inverse of x by a tan inverse of x by a plus c. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இதுக்கு முன்னாடி கண்டினியூ பண்ண போறோம். அதாவது இந்த பார்ட்டை இன்டகிரேட் பண்ண போறோம். ஸோ இதோடைய ஃபைனல் ஆன்சர் i is equal to 5 by 2 log mod x square plus 2x plus 2 minus 7 into இது இன்டகிரேட் பண்ண என்ன கிடைக்கும்? இன்டகிரேட் பண்ணா 1 by a 1 by a உடைய வேல்யூ 1 tan inverse of x xக்கு பதிலா இங்க x plus 1 இருக்கா divided by a உடைய வேல்யூ 1 plus c அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடலாம். therefore i is equal to 5 by 2 log mod x square plus 2x plus 2 minus 7 into 1 by 1 the same தான் இல்லையா? so minus 7 into bracket குள்ள tan inverse of x plus 1 by 1 தான் இருக்கு, அதனால அதை அப்படியே விட்டுறது plus c. ஸோ இதுதான் இந்த சம்முக்கான ஃபைனல் ரிசல்ட்டை வீடியோ பாஸ் பண்ணி கால் பண்ணிட்டுங்க. எனிவே தேங்க்யூ எவ்ரி ஒன்.